மூணார் ஹெட்வொர்க்ஸ் அணையின் அருகே போதமேடு சாலையை இணைத்து கட்டப்பட்டு வரும் புதிய பாலத்தின் கட்டுமான வேலைகள் விரைவாக நடைபெற்று வருகிறது. பாலத்தின் 70% வேலைகள் நிறைவு பெற்றுள்ளது. 6.80 கோடி ரூபாய் செலவில் கட்டுமான வேலைகள் நடத்தப்படுகிறது. மூணார் போதமேட்டிற்கு பயணம் செய்வதற்காக ஹெட்வொர்க்ஸ் அணைக்கட்டின் அருகில் புதிய பாலம் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை பல நாட்களாக முன்வைக்கப்பட்டது. போதமேடு மக்களின் பாலத்திற்காக வேண்டியுள்ள காத்திருப்புக்கு தீர்வு காணும் விதத்தில் ஹெட்வொர்க்ஸ் அணையின் அருகிலேயே முதிரைப்புழை ஆற்றின் குறுக்கே போதமேடு சாலை இணைத்து புதிய பாலத்தின் கட்டுமான வேலைகள் நடத்தப்படுகிறது. பாலம் நடைமுறைக்கு வருவதோடு போதமேடின் சுற்றுலாவிற்கும் அது உதவியாக மாறும். பாலத்தின் 70% வேலைகள் நிறைவு பெற்றதாகவும் வேலைகள் நிறைவு பெறுவதோடு மூணாரில் போக்குவரத்து நெரிசலுக்கும் தீர்வு காண முடியும் என்றும் தேவிகுளம் MLA A. രാജ കൂറിയുള്ളാർ. 1.25 കോടിയും കൂടെ കൂടുതൽ ആവശ്യം വന്നു ആ സ്ഥലത്ത് ഒരു പുതിയ പാലം പണിയുന്നതിന് വേണ്ടി. അപ്പോൾ ഗവൺമെന്റ് വീണ്ടും 1.25 കോടിയും കൂടെ അനുവദിച്ച് 6.25 കോടിയുടെ ഒരു പുതിയ പാലമാണ് ഇപ്പോൾ പണിതുകൊണ്ടിരിക്കുന്നത്. ഈ പണി പൂർത്തിയാകുന്നതോടുകൂടി മൂന്നാറിലേക്ക് വരുന്ന നല്ല ഫെസ്റ്റിവൽ സീസണിലെല്ലാം നല്ല തിരക്കുകളാണ്. തിരക്കുകളാകുമ്പോൾ സ്വാഭാവികമായിട്ടും നിലവിലുള്ള ഹെഡ്വൊർക്സ് ഡാമിൽ ചെറിയ വണ്ടികൾ മാത്രമേ കടന്നു പോകാൻ പറ്റുള്ളൂ. ബോധമേട്ടിലേക്ക് പോകുന്ന ആളുകളും അതിനപ്പുറം പോകുന്ന ആളുകളും എസ്റ്റേറ്റ് മേഖലയിലേക്ക് ആ വഴി കൂടെ പോകുന്ന ആളുകളുണ്ട്, ചൊക്കനാട്ടിലേക്ക് പോകുന്ന ആളുകളുണ്ട്. അപ്പോൾ ചെറിയ പാലത്തിലൂടെ വലിയ വണ്ടികൾ കടന്നു പോകാൻ പറ്റാത്ത ഒരു സ്ഥിതിയുണ്ട്. ഇതിലൊക്കെ മാറ്റം വരുത്തുന്നതിന് വേണ്ടിയിട്ടാണ് അവിടെ ഒരു പാലം പണിതിരിക്കുന്നത്. ആ പാലം പണി പൂർത്തിയാകുന്നതോടുകൂടി ആ വഴി 20 ഏക്കർ വരെ വരുന്ന ഭാഗം കുറച്ചും കൂടെ റോഡ് ആധുനിക സംവിധാനത്തിൽ ഉയർത്താൻ വേണ്ടിയിട്ടാണ് ആലോചിക്കുന്നത്. മൂന്നാറിലെ തിരക്ക് കുറയ്ക്കുക എന്നൊരു ഒറ്റ ലക്ഷ്യം മാത്രമാണ് മുൻനിർത്തിക്കൊണ്ട് ഈ പാലം പണി ആരംഭിച്ചിട്ടുള്ളത്. എത്രയും വേഗത്തിൽ ഈ പണി പൂർത്തീകരിക്കണമെന്നാണ് ആലോചിക്കുന്നത്. 6.80 கோடி ரூபாய் செலவில் புதிய பாலம் கட்டப்படுகிறது. தற்போது ஹெட்வொர்க்ஸ் அணையின் மேல் பகுதியில் உள்ளது குறுகிய பாலம் என்பதால் இது வழியாக சிறிய வாகனங்கள் மட்டுமே கடந்து செல்ல முடியும். இது போக்குவரத்து நெரிசலுக்கும் காரணமாக இருந்தது. புதிய பாலம் கட்டப்படுவதோடு இந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும். நியூஸ் பியூரோ, மூணார்.